பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம். பேரறிஞர் அண்ணாவை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் கூறுவார், நான் ஒரு காட்டாற்று வெள்ளம், ஆனால் பேரறிஞர் அண்ணாவோ தேங்கிய நீர். இந்த காட்டாற்று வெள்ளத்தில் உள்ள நீரை எதுவும் செய்ய முடியாது, ஆனால் தேங்கிய நீரில் குடிக்க பயன்படுத்தலாம், விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம், மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்தலாம், வேறு எதற்குனாலும் பயன்படுத்தலாம். இந்த அண்ணாவை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்கு பயன்படுத்துவார்கள் என்று கூறினார் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பகுத்தறிவு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது சில எதிரிகள் நம்மை கல்வீசி சம்பவம்லாம் நடந்து அந்த கூட்டமே பாதியிலே தடைப்படுது, அந்த கூட்டமே முடிவடைஞ்சிருது. அதே இடத்துல மறுநாள் பேரறிஞர் அண்ணா ஒரு நாடகம் நடத்துவார். அந்த நாடகத்துல அண்ணாவே நடிச்சிருப்பாரு. அண்ணா ஒரு எஜமானராக நடிச்சிருப்பாரு. அதுல அந்த நாடகத்துல எஜமானனாகவும் இன்னொருத்தர் வேலைக்காரனாகவும் நடிச்சிருப்பாரு. அந்த எஜமானர் வேலைக்காரட்ட ஒரு கேள்வி கேட்பாரு, நேற்று எங்கடா நீ வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அப்போ அதற்கு அந்த வேலைக்காரர் பதில் சொல்லுவார், நேற்று நான் சிதம்பரம் நடராசர் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்பாரு. ஓ நடராசன், ஓ எப்படி போயிருந்தாய் அப்படின்னு சொன்னா, எங்க ஊர்ல எல்லாரும் சிதம்பரம் நடராசர் கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்றார்கள். அவருடைய மூட்டை முடிச்செல்லாம் என்னை தூக்கிட்டு வந்தா நானும் என்னையும் கூட்டு போறதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் நானும் சென்று சிதம்பரம் நடராசரை தரிசித்து வந்தேன் அப்படின்பாரு. உடனே அண்ணா சொல்வார், ஓ சிதம்பரம் நடராசர் ஒற்றை காலை தூக்கிக்கிட்டு ஒற்றை காலில் நின்று பிரமிப்பாக நிற்பாரனே அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த வேலைக்காரன் அதுக்கு போய் சொல்லுவார், அதையெல்லாம் பார்ப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று அண்ணாவை பார்த்து கேட்பார். அதற்கு அண்ணாதுரை சொல்வார், ஓ நீ சிதம்பரம் நடராசனுடைய பக்தனோ? ஆம் அப்படின்பார். உடனே அந்த சிதம்பரம் நடராசனை போலவே நின்று காட்டேன் என்று கூறுவார். உடனே ஒற்றை காலை ஊனி ஒற்றை காலை மேலே வச்சு நின்று காட்டுவார். ஓ சிதம்பரம் நடராசனை பார்ப்பது போல பிரகாசமாக உள்ளதே அப்படின்னு சொல்லுவார். ஒரு 2 நிமிடங்களுக்குள் அவர் காலை இறக்கி விடுவார். ஏன் 2 நிமிடங்களுக்குள் இறக்கி விட்டார், மீண்டும் நெல் அடிப்பார். மீண்டும் காலை தூக்கி நிற்பான், அவனுக்கு கால் விழிச்சிரும். உடனே திரும்பியும் காலை இறக்கிடுவான். இன்னும் ஒரு தடவை நெல்லை அடிப்பான். இன்னொரு தடவையும் அந்த காலை தூக்கி வைப்பாரு, அவர் கால் விழிச்சு கீழே இறங்கிடும். உடனே அதுக்கு பேரறிஞர் அண்ணா கூறுவார், ஏன் காலை ரொம்ப நேரம் நிற்க முடியலையோ அப்படி கேட்கும்போது அந்த வேலைக்காரர் சொல்வார், நான் மனிதன், எப்படியே நிற்க முடியும், அது கல், அது நிற்கும் என்று சொல்வார். மேடைக்கு எதிரே உள்ள மக்கள் எல்லாம் கைதட்டி ஆரவாரம் செய்வார்கள். நேற்று இதே இடத்தில்தான் தந்தை பெரியாரும் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று கூறினார். அதே வார்த்தையை தான் பேரறிஞர் அண்ணாவும் ஒரு நாடகத்தை நடத்தி